வெல்கம் பேக் டு விஜிகே ஃபோட்டோகிராஃபி. எல்டிசி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா எல்டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ ஆப்பே இருக்குது. இல்லை ஆண்ட்ராய்டு தான் வச்சுருக்கீங்கனாக்கா 100% அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக டைம் கோட் ஜென்ரேட்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஃப்ரீ ஆப் நிச்சயமாக இருக்கும். கொஞ்சம் தேடிக்கோங்க. ஓகே, நான் எல்டிசி ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னுடைய டெலிவரி ஃபார்மேட்டு 23.976 ஃப்ரேம் ரேட்டு. சரிங்களா, 24 கொடுக்கலாம், ஆனால் 24 நான் கொடுக்குறது இல்லை. ஏன்னா நான் எடுக்கிற எந்த கேமராலையுமே ட்ரூ 24 FPS கிடையாது. அதனால் 23.976 தான் நான் யூஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி டைம் கோடு அந்த ஆப்பில் ஓட ஆரம்பிக்கும். இதை இப்போ நிறுத்தாமல் அப்படியே நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கேமரா முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு கிளிப்பை எடுத்து வச்சுக்கணும். இந்த ஸ்க்ரீனை ஒரு கிளிப் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு கிளிப்பாக எடுத்து வைங்க. ஃபோட்டோ இல்லை, கிளிப்பு, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு கிளிப் எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா, சிங்க் பண்ணும்போது நமக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படிங்கிறத காமிக்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி இப்போது டைம் கோடு நம்ம ஆப்பில் வச்சா மாத்திரம் பத்தாது, உங்கள் கேமராலையும் அதை ப்ராப்பராக செட் பண்ணணும். டைம் கோட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வாட்சில் இந்த மாதிரி செகண்ட்ஸோடு காமிச்சதுனாக்கா சூப்பர். கேமராவை ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு மெனுக்குள்ளே போகிறேன். மெனுக்குள்ளே போய் இந்த மெனுக்குள்ளே போங்க. டிசியூபின்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. டைம் கோட் ப்ரீசெட்குள்ளே போய்க்கோங்க. உங்கள் வாட்சில் என்ன டைம் காட்டுதோ அந்த டைம் அப்படியே அங்கே செட் பண்ண வேண்டியது தான். 23 இருக்குது. 24க்கு வந்துக்கிறேன். 24 ஒரு 10 செகண்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ 8, 9, 10 செட் பண்ணியாச்சு. ஸோ குத்து மதிப்பாக செட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டைம் கோட் ரன்னு இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஃப்ரீ ரன், ரெக்கார்ட் ரன்னு இருக்கும். இதில் ஃப்ரீ ரன் வச்சுக்கணும், இதுதான் முக்கியம். இதையும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மெனுக்குள்ளே போங்க. இந்த ப்ரீஃப் கேஸ் இருக்கும். இங்கே போயிட்டு கொஞ்சம் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ்னு ஒரு இடம் இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா டிசியூபி டிஸ்பிளே செட்டிங்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதில் கவுண்டர் டிசியூபி யூபிட்னு இருக்கும். அதில் வந்து டிசி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் டைம் கோடு ஓடுறதை நீங்கள் பார்க்க முடியும். இது முக்கியம். அவ்வளோதாங்க, சிம்பிள். இப்போது நம்மக்கிட்ட ஒரு டவின்சி ரிசால்வில் ஒரு வெட்டிங் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதில் ஒரு தெலுங்கு வெட்டிங் இது. அதில் எதிர்கோலோ அப்படின்னு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. சரிங்களா, அந்த ஃபங்க்ஷனை வந்து 3 கேமராவில் ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த 3 கேமராவையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோனில் ஒரு ஆப் வச்சு, அந்த ஆப்பை வச்சு ஒவ்வொரு கேமரா முன்னாடியும் இந்த ஃபோனை காமிச்சு ஒரு கிளிப் எடுத்து வச்சுக்கிட்டோம். எதுக்கு இப்போ பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வரேன். ஏ கேம்குள்ளே போவோம். ஏ கேமில் எல்லாத்துக்குமே வந்து மெட்டா டேட்டா போட்டிருக்கேனா? எஸ், ஆங்கிள் 3 இருக்குது, கேமரா ஏ அப்படின்னு இருக்கிறதையும் போட்டு வச்சுட்டேன். இப்போது ஜி கேம்குள்ளே வரேன். ஜி கேம்னா கிம்பல் கேமரா. அதுக்குள்ளே போகிறோம். ஆங்கிள் 2ல் இருக்குது, கேமரா பேர் ஜி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சேவ் பண்ணி வச்சாச்சு. டபிள்யூ கேமில் இருக்கும். டபிள்யூனா வைடு கேமரா. அதில் ஆங்கிள் 1 இருக்குது, கேமராவும் டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போது இந்த 3 ஃபோல்டரையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். 3 ஃபோல்டரையும் செலக்ட் பண்ணேன்னா அந்த ரைட் சைட் பேனலில் வந்து எல்லா ஃபைல்ஸுமே, அந்த 3 ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே காமிக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. கமாண்ட் ஏ இல்லாட்டி கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். போவோம், ரைட் கிளிக், மல்டி கேம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் நியூ மல்டி கேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து எதிர்கோலு மல்டி கேம் ஃபுல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறேன் நான். இதில் ஃப்ரேம் ரேட்டு கரெக்டாக இருக்குது. ஆங்கிள் சிங்க் பண்ணுறது வந்து டைம் கோட் சிங்க் பண்ணணும் கரெக்டாக. ஆங்கிள் நேம் வந்து மெட்டா டேட்டா ஆங்கிள் இன்ஃபர்மேஷன்லேருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதுக்கப்புறமா டிடெக்ட் யூஸிங் அப்படிங்கிறதுல வந்து கேமரா நேம் அப்படின்னு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் எனக்கு க்ளீனாக வேலை செஞ்சுருக்கு. இதை தான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, க்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போது அந்த மல்டி கேமரா இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே தூக்கி திரும்ப எதிர்கோளுக்குள்ளே போட்டுக்கிறோம். ஏன்னா அத்தனை ஃபைலுக்குள்ளே எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னாக்கா கஷ்டம், தேடுறதுக்கு இம்சையாக இருக்கும். அதனால தான். ஸோ இப்போ மல்டி கேமரா செலக்ட் பண்ணுறோம். ரைட் கிளிக், ஓப்பன் இன் டைம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நான். ஓகேங்களா, பாருங்கள், ஃபஸ்ட்டு கிளிப்பே ஆக்சுவலி நம்ம டைம் கோடு கிளிப்பு தான் இருக்குது. ஓகே, இப்போது இந்த டைம் கோடு கிளிப்பை இதில் என்ன டைம் கோட் இருக்குன்னு பாருங்கள். 12:54:25:11 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த டைம் கோட் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா ட்ராக்கையுமே லாக் பண்ணி வச்சுக்கோங்க. மல்டி கேமில் 3 ட்ராக் இருக்குது, ஏன்னா 3 கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா ட்ராக்கையுமே லாக் பண்ணிடுறேன் நான். ஸோ 1, 2, 3 எல்லாத்தையுமே லாக் பண்ணியாச்சு. இப்போது ஆடியோ கேட்டிருக்கேன். ஓகே, 1, 2, 3 எல்லாத்தையுமே லாக் பண்ணியாச்சு. இப்போது நான் பண்ண வேண்டியது வந்து
12:54:25:11 இருக்கு இல்லைங்களா, அதை இந்த இடத்துல போய் நான் இன்புட்டாக கொடுக்குறேன். மேலே டைம் கோட் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல போய் நான் கிளிக் பண்ணாலே அது எடிட்டபிள் ஃபீல்டாக மாறிடும். அதுக்குள்ளே போய் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். 12, 54, 25, 11 கொடுக்குறோம். எங்கேயோ போயிடுச்சு அது. இந்த ரெட் கலர் லைன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் வந்து ப்ளே ஹெட்டு. இது வந்து அந்த டைம் லைனில் டைம் கோட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அந்த இடத்துல கொண்டு போய் நின்றுடும். இப்போ கவனிச்சிங்கன்னா நம்ம டவின்சி ரிசால்வில் டைம் லைன் பார்த்தீங்கன்னாக்கா 11:23 ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம கேமராவில் காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 11:54 ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஈவெண்ட்டுக்கு நான் ஒழுங்காக டைம் கோடை இப்போ வாட்சில் காமிச்சு செட் பண்ண மாதிரி செட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனால் பரவாயில்லை, இந்த மாதிரி நம்ம மறந்துட்டோம்னாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு எந்த ட்ராக் யூஸ் பண்ணிட்டுருந்தேன், செகண்ட் ட்ராக் யூஸ் பண்ணிட்டுருந்தேன் இல்லைங்களா, அதை மாத்திரம் நான் இப்போ அன்லாக் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது அப்படியே நகர்த்த வேண்டியது தான். நம்ம செகண்ட் ட்ராக்கை மாத்திரம் நகர்த்துறோம். அது எப்படி செகண்ட் ட்ராக் மட்டும் நகருதுன்னா மற்ற 2 ட்ராக்கும் லாக்கில் இருக்குது. அதனால் அது அப்படியே அதாவது இடத்துல தான் இருக்கும். நீங்கள் அது செலக்டே ஆகியிருந்தாலும் நகராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை நகர்த்துக்கணும். நம்ம நகர்த்தி அந்த ப்ளே ஹெட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் கொண்டு வந்து வைக்க வேண்டியது தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்களா, 12, 54, 25, 11 மேலேயும் 12, 54, 25, 11. அதாவது டவின்சி ரிசால்வில் இருக்கிற டைம் லைனில் இருக்கிற டைம் கோடும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிற டைம் கோடும் இப்போது சிங்க் பண்ணியாச்சு. சூப்பர். இது ஃபஸ்ட்டு ட்ராக் முடிஞ்சதுங்களா, இதை லாக் பண்ணிக்குவோம். அடுத்த ட்ராக்குக்கு வருவோம். அது இங்கே போய் நான் ரெக்கார்டு எடுத்து வச்சுருக்கிறேன் கிளிப்பை. அநேகமாக ஃபஸ்ட்டு கிளிப்பாக தான் இருக்கும். தயவு செஞ்சு தெய்வமே. ஓகே. இப்போது இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே டைம் கோட் இருந்தது, ஈஸியாக போயிடுச்சு. ஆனால் இந்த கிளிப்பில் வந்து நடுவில் தான் டைம் கோட் வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இல்லை. வேணும்னா இந்த கிளிப்பை ட்ரிம் பண்ணிக்கோங்க மல்டி கேம்லேயே வச்சு. ஆனால் இல்லை பியூராக வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இதை அன்லாக் பண்ணி விட்டுக்குவோம். அந்த ட்ராக்கை அன்லாக் பண்ணிவிட்டு எம்னு அடிங்க, மார்க் பண்ணிக்கலாம். அந்த கிளிப்பில் அந்த இடத்துல கரெக்டாக அந்த ஃப்ரேம் மேலே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 12, 53, 10, 18 இருக்குது. மேலே போய் திரும்பவும் டைப் பண்ணுவோம். 12, 53, 10, 18 கொடுக்குறேன். அங்கே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், மேலே இருக்கிற ட்ராக்கு மட்டும்தான் நமக்கு தேவை, அதை மட்டும் நகர்த்துறோம். இப்போது மற்றதெல்லாம் இப்போ லாக்கில் இருக்குது. ஓகேங்களா. இந்த ஒரு கிளிப்பை மட்டும் நகர்த்தாதீங்க, எல்லா கிளிப்பும் செலக்ட் ஆகிருக்கணும். அப்போனா என்ன ஆகுன்னா எல்லா கிளிப்புமே சேர்ந்து நகரும். ஒரு கிளிப்பை மட்டும் நகர்த்துனீங்க அப்படின்னாக்கா மற்ற கிளிப்லாம் அந்தந்த இடத்துல தான் இருக்கும். அது வேலைக்காகாது, வேஸ்ட்டு. சரிங்களா. இப்போ இந்த மார்க்கை வந்து கரெக்டாக இந்த டைம் லைன் ஹெட் மேலே வச்சுக்கலாம். இது வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. இந்த இடத்துல அந்த மேக்னெட் இருக்குது பாருங்கள், ஹார்ஷூ மேக்னெட் மாதிரி. அந்த ஸ்னாப்பிங் அப்படின்னு அர்த்தம். அது அதில் எண் அடிச்சிங்கனாக்கா ஆன் ஆஃப் ஆகும். ஸோ ஸ்னாப்பிங் ஆனில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கிட்ட கொண்டு வந்தாலே அது போய் படக்குன்னு ஒட்டிக்கும். அது அக்யூரேட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது கிளிப்பில் இருக்கிற டைம் கோடு பாருங்கள், 12, 53, 10, 18. அதே மாதிரி மேலே இருக்கிறதும் 12, 53, 10, 18. ஸோ இது ரெண்டும் இப்போ சிங்க் ஆகிடுச்சு. இந்த ட்ராக்கையும் லாக் பண்ணிடலாம். இதே மாதிரி அடுத்த ட்ராக்கையும் சரி பண்ணிட வேண்டியது தான். அடுத்த ட்ராக் அன்லாக் பண்ணுறோம். அது எங்கே இருக்குது, இதோ இங்கே இருக்குது. அடுத்த ட்ராக் வந்து இல்லை சாரி, இது ஏற்கனவே பண்ணது. இது அடுத்த ட்ராக்கோட ஸ்டார்டிங்கில் எங்கேயோ வச்சுருக்கிறேன்னா இருக்குது. சூப்பர். ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது, சரி ஏதோ சரியாக தெரிலது, இங்கே வச்சுக்குவோம். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான், ஆனால் படிக்கிற அளவுக்கு இருக்க போதும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ 12, 53, 21, 15 இந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கிறேன். நான் போட்டுட்டு இங்கே போய் டைப் பண்ணுவோம். 12, 53, 21, 15 போட்டோன்னா அங்கே இருக்குது. ஓகே. இப்போது மற்ற 2 ட்ராக்கும் லாக்கில் இருக்குது, இது மட்டும் அன்லாக் ஆகிருக்கு. இதை மட்டும் நகர்த்துவோம். எல்லாமே சேர்ந்து தான் நகரும். ஏன்னா எல்லாமே செலக்ட் ஆகி தான் இருக்குது. எல்லாமே அதாவது நகர வேண்டிய இடத்துல கரெக்டாக நகர்ந்துருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 12, 53, 21, 15 இதுவும் சிங்க் ஆகிடுச்சு. இது எடுத்துக்கிட்டோம்னா இந்த மார்க் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 12, 53, 10, 18 அதுவும் சிங்க் ஆகிடுச்சு. அந்த ஜி கேம் எங்கே இருக்குது, இது எடுத்துக்கிட்டோம்னாக்கா 12, 54, 25, 11 அதுவும் சிங்க் ஆகிடுச்சு. இதோ மேலே ரெண்டும் ஒரே நம்பரில் மேட்ச் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், டெக்னிக்கலி நம்ம ஃபுல்லாக சிங்க் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அது எப்படி செக் பண்ணுறது, இப்போது இந்த 3 ஃபைல் இருக்குது இல்லைங்களா, 3 ஃபைலுமே எந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்று இருக்கோ அந்த இடத்த ஏதாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துக்குவோம். நம்ம இப்போது
இதோ பன்னீர் தெளிக்கிறாங்க இல்லைங்களா, பன்னீர் தெளிக்கிற இடத்த வச்சுக்குவோம் நம்ம. ஸோ மேலே இருக்கிற இதை ஃபஸ்ட்டு டிசேபிள் பண்ணுறேன், ஏன்னா அதை தெரிஞ்சிகிட்ருக்கு. இங்கேயும் பன்னீர் தெளிக்கிறாங்க, இங்கேயும் பன்னீர் தெளிக்கிறாங்க. ஸோ அது ரெண்டும் சிங்க் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தள்ளி போவோம் நம்ம. இங்கே வேறு ஏதாவது கேமரா முன்னாடி யாரும் நின்றுட்டுருக்காங்களே, இதெல்லாம் சும்மா நின்றுட்டுருக்காங்க, ஒன்றும் தெரியலை. மாப்பிள்ளை மாலையோடு நின்றுட்டுருக்காரு. சரி விடுங்க, இதெல்லாம் கண்டிப்பாக சிங்க் ஆகிருக்கும், அது பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் நம்ம வெரிஃபிகேஷனுக்காக தாங்க. சரி, இதை டிசேபிள் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே ஏதோ பொட்டு வைக்கிறாங்க, இங்கேயும் மறைச்சிட்டாங்க. இன்னும் 2 கேமரா முன்னாடி ஆளுங்க நின்றுட்டு இருந்திருக்காங்களா? ச்சே. இதெல்லாம் நீ தான்ப்பா பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி அந்த நேரத்தில் வந்து ட்ரைபாடை வச்சுட்டு போயிட்டோம் நாங்கள், அதுதான் நடந்தது. ஓகே, இங்கே வந்து கண்ணத்தை தட வர்றாங்களோ இல்லை ஏதாவது ஊட்டி விட்றாங்களோ நம்ம பாருங்கள், அந்த இடத்துலையும் கை நீட்டிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயும் கை நீட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ மல்டி கேம் இப்போது ஈஸியாக செட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ 10 நிமிஷம் ஓடி இருந்தாலும் இது நீங்கள் ஒரு 2-3 தடவை பழகிட்டீங்க அப்படின்னாக்கா அப்படிங்கிறதுக்குள்ள படப்படன்னு முடிச்சுட்டு போயிடலாம். 2 நிமிஷம் 3 நிமிஷம் மேக்ஸிமம், அவ்வளோதாங்க. சரிங்களா? ஈஸியாக டைம் கோட பெருசாக எந்த செலவுமே இல்லாமல் அழகாக மல்டி கேம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது ஒரு அட்டகாசமான வழியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.